ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 நாள் டிசிப்ளின் அந்த மசில் பில்ட் பண்ணுறதுல இன்னைக்கு டே 9. எப்போதும் போல மார்னிங் எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு புஷ்அப் கோல் முடிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகலான்னு பார்த்தா வீட்டில் எதுவுமே இல்லை. சரின்னு நடராஜா சர்வீஸ்ல எக்கும் சிக்கனும் வாங்க போயிட்டேன். வாங்கி வந்த கையோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. எங்கடா அவன் இப்போதான் எக்கும் சிக்கன் வாங்கிட்டு வந்து திருப்பி எங்கே வெளியே போகிறான்னு பார்க்குறீங்களா? ஆன்லைனில் ஒரு பேண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதை போய் வாங்கிட்டு எனக்கு ஹேர் கட் பண்ண வந்தாச்சு. ஒரே 2-3 நாளாக ட்ரையாக இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ஒரே நாளில் எல்லா குஷியும் நடக்குது. வீட்டுக்கு வந்து ஒரு குளியலை போட்டு தேவையான பொருள் எடுத்து ஜிம்முக்கு செதறியாச்சு. ஜிம்மில் இன்னைக்கு செஸ்ட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாமா பண்ண கையோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி எப்பவுமே போடுறத விட இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப வெயிட் கம்மியாக தான் புஷ் ஆச்சு. ஆன்லைனில் ஒரு பேண்ட் ஆர்டர் பண்ணேன்னு சொன்னால அது இன்னைக்கே போட்டாச்சு. எப்படி இதுன்னு கமெண்ட்ஸை தட்டி விடுங்க. இந்த வீடியோ எத்தனை ஒர்க் அவுட் பண்ணுறது வேற செம்ம காண்டாகுது கைஸ். வீடியோ பார்த்தா ஒர்க் அவுட் போயிடுது, ஒர்க் அவுட்டை பார்த்தா வீடியோ எடுக்க மறந்துடுறேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சு செஸ்ட்டில் 3 ஒர்க் அவுட் போனால் நான் 2 தான் வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஷோல்டர்ஸ் எல்லாம் ரவுண்டாக வேணா ரியர்டல்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரியர்டல்ஸை போட்டு அடிச்சிங்கன்னா பயங்கரமாக ஷோல்டர்ஸ். ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ப்ளசண்ட்டாக மழை பெஞ்சு நினச்சி வீட்டுக்கு வந்தப்பறம் சிக்கனை மேரினேட் பண்ணி சிக்கனை செஞ்சு சாப்பிட்டு பசங்களாம் படத்துக்கு போகிறான்னு சொன்னால் ஒரே குஷி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டு படத்தை கிளம்பிச்சு. நம்ம போன படம் ஃபார்முலா 1. படத்தில் பிராட் பிட்டோட ஃபிசிக் அமேசிங்காக இருந்துச்சு. ஃபைட் கிளப்பில் பார்த்த மாதிரியே இருக்காரு. இன்னும் படம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தூங்க போயாச்சு கைஸ். வெல்கமாக இருக்கு. நாளைக்கு பார்ப்போம். பாய்.